பல்வேறு பகுதிகளிலிருந்து கரையை கடக்கக்கூடிய சென்னையிலிருந்து புதுவை வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் களச்சூழல் எவ்வாறாக இருக்கிறது, மழையுடைய தீவிரம் எவ்வாறாக இருக்கிறது, காற்றுடைய வேகம் எவ்வாறாக இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்தே பார்த்தோம்னா நம்முடைய செய்தியாளர்கள் கள தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார், மரக்காணம் பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். சார்லஸ், அரசு தரப்பிலிருந்தும் மாவட்ட நிர்வாகங்கள் தரப்பிலிருந்தும் பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இந்த மாதிரியான காலகட்டத்தில் பேரிடர் மீட்பு படையினர் தயாராக இருப்பார்கள். ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களும் தயார் நிலையில் வைக்கப்படுவார்கள். நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய மரக்காணம் பகுதியில் எத்தனை பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள்? என்னென்ன மாதிரியான கருவிகளை, உபகரணங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு? வேதவழி நாம இப்ப தற்போது மரக்காணத்துல அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அருகே இருக்கும். அதன் பக்கத்துல தான் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கு. தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கு. காற்றுடைய வேகம் சற்று கொஞ்சம் அதிகரித்திருக்கு என சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்க 30 தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் ஆந்திராவிலிருந்து உள்ளவர்கள் வந்திருக்காங்க. மிக முக்கியமாக உடனடியாக, அதாவது காற்றின் வேகம் அதிகரித்து அதில் மரம் விழுந்தால் உடனடியாக அதனை அகற்றுவதற்கு தேவையான மரத்தை அறுத்து உடனே அப்புறப்படுத்துவதற்கான உபகரணங்கள் மற்றும் போட்டு, அதாவது இவர்களுக்கு அதிக அளவில் இங்கு மழை பெய்தால் இந்த மீனவ கிராமங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. இப்ப காற்றோட வேகம் கூட அதிகரிக்கிறது, நீங்க அதை பார்க்கலாம். அவர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த பகுதி மிக முக்கியமாக அதிகமான கடும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க நிலையில பொதுமக்களுடைய இந்த நடமாட்டம் என்பது குறைவாக இருக்கிறது. ஒரு சில கடைகள் மட்டுமே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த சாலை முழுவதும் இருபுறமும் ஏராளமான மரங்கள் இருக்கிறது. தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பொதுமக்கள் எதுவும் பாதிக்கப்பட்டால் ஒரு 12க்கும் மேற்பட்ட புயல் நிவாரண மையங்கள் என்பது மரக்காணம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் அவர்கள் அதிகாரிகள் உத்தரவிட்டு அதற்கான தயார் நிலையில் வைத்திருக்காங்க. பொதுமக்களுக்கு உடனடியாக அவர்களை அழைத்து தங்க வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த 30 தேசிய பேரிடர் மீட்பு வீரர்களும் அவர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. மழை இப்ப தற்போது அதனுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மழை பெய்து கொண்டிருக்கிறது. வேதவழி, தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன மரக்காணத்தில். தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.